சிவானி, என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஆக்சுவலாக கிண்டலில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி சப்மிட் பண்ணணும், அதான். ஏய், ரொம்ப நாளாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறேன்னு சொன்னீங்க, அதுவா? ஆமாம். முடிச்சிட்டியா? சூப்பர். அதுக்கு ஏன் சோகமாக இருக்கா? கதை நல்லா வரலையா? தெரியல. சரி, சும்மா தான் சொன்னேன். கதை நல்லா தான் வந்திருக்கும். இதுக்கெல்லாம் போய் ஏன் அப்செட் ஆகுற? நீ மொக்க பண்ணதுக்கெல்லாம் நான் அப்செட் ஆகலை விகே. உண்மையாகவே தெரியல கதை எப்படி வந்திருக்குன்னு. பயமாக இருக்கு. சரி சொல்லு, உன் கதையை நான் கேட்குறேன். கேட்டுட்டு நல்ல ரிவ்யூவாக சொல்கிறேன். ஏய், என்ன எவ்வளோ படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் தெரியுமா? உன் ஷார்ட் ஸ்டோரி தர மாட்டேனா? உன் ஷார்ட் ஸ்டோரியை கேட்டுட்டு ஹானஸ்ட்டாக ஜென்யூனாக ஒரு நல்ல ரிவ்யூ சொல்கிறேன், ஓகேவா? சென்னை ஓஎம்ஆர்ல ஒரு வீட்ல மோனிஷான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ ஒரு டாக்டர். அவ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சரி என்ன அதுன்னு பார்த்தா ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து நியூ ஹவுஸ்மேட் கம்மிங் டுடேன்னு ஒரு மெசேஜ் வந்தது. அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் சொன்ன புது ஹவுஸ்மேட் அவ வீட்டுக்கு வந்தான். அப்புறம் அவன் ரூமுக்கு வந்தான். ரூமை பார்த்தா ரொம்ப அலங்கோலமா இருந்தது. அவன் கபோர்டை திறந்து பார்த்தா ஒரே லேடிஸ் ட்ரெஸ்ஸா இருந்தது. அடுக்கி வச்ச அட்டைப்பெட்டிய கபோர்டுக்குள்ள வச்சான். வச்சுட்டு பார்த்தா ஒரு ஸ்கர்ட்டை மிஸ் பண்ணிருந்தான். அதை எடுத்து அந்த அட்டைப்பெட்டி மேல வச்சுட்டு அவன் திங்ஸ அடுக்க ஆரம்பிச்சிட்டான். சச்சின் ஒரு ஐடி எம்ப்ளாயி. அவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்து அவன் டோரை லாக் பண்ணிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்தான். அந்த ஸ்டிக்கி நோட்டை எதிரில் இருக்க அந்த பொண்ணோட டோர்ல ஒட்டினான். மோனிஷா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி அவ ரூமுக்கு போகும்போது ரூம் டோர்ல ஹலோ ரூம்மேட்னு எழுதி இருந்ததை பார்த்தா. ரூம்மேட்டா? ஒரே ரூம்ல இருந்தா தானே ரூம்மேட், ஒரே வீட்ல இருந்தா ஹவுஸ்மேட் தானே? கரெக்ட். ஹலோ ஹவுஸ்மேட். அப்புறம் அடுத்த நாள் அவ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது அவளோட ட்ரெஸ் எல்லாம் அவ ரூம்ல இருக்கிறத ரெகக்னைஸ் பண்ணி அவ ரூம் டோரை போய் தட்டுறா. அப்புறம் சச்சின் வந்து பார்த்தப்போ மை திங்ஸ் ஆர் இன் யுவர் ரூம் ப்ளீஸ் ரிட்டர்ன்னு சச்சினோட ரூம் டோர்ல ஒரு ஸ்டிக்கி நோட் இருந்தது. அவன் எழுதி ஒட்டிருந்த அந்த ஸ்டிக்கி நோட் கசங்கி இருந்துச்சு. அதை பார்த்து கோவமான சச்சின் ரிட்டர்ன் பண்ண வந்த திங்ஸ அவ ரூமுக்கே திருப்பி எடுத்துட்டு போயிட்டான். அவன் அந்த திங்ஸை திருப்பி எடுத்துட்டு போயிடக்கூடாது, அங்கேயே கொளுத்து விட்டு போயிருக்கணும். அப்பதானே அந்த பொண்ணு காண்டாயிருவா. அதுக்கப்புறம் அவன் பண்ண வேலையில அவ செம்ம காண்டானா. என்ன பண்ணா? மோனிஷா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் வரப்போ ஐ த்ரோட் இட் அவேன்னு எழுதி ஒட்டியிருந்தான். அவன் அவளோட ரூம் டோர்ல வேர் இஸ் மை ஷார்ட்ஸ்னு எழுதி ஒட்டியிருந்தான். அதுக்கு அவனோட ரூம் டோர்ல ஐ த்ரோட் இட் அவேன்னு எழுதி ஒட்டியிருந்தா.
ஈவினிங் மோனிஷா ரிட்டர்ன் ஆன உடனே அவ ரூம் வாசல்ல அவ திங்ஸ் எல்லாம் இருந்தது. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அவ திங்ஸ் அங்கேயே கொளுத்து விட்டு போயிருக்கணும். பாவம் பார்த்து கொடுத்தான் பாரு லூசு பாயா. அவன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கல, அவளோட ஸ்கர்ட்ட அவன் தான் வச்சிட்டு இருந்தான். சூப்பர். அந்த ஸ்கர்ட் எடுத்து அப்படி சாணில முக்கி அதே மாதிரி டோர்ல மாட்டி வச்சானா? இல்ல. ஆனா அந்த ஸ்கர்ட் அவ எதிர்பார்த்த மாதிரி பறக்கல. அப்புறம் அவன் சிசர் எடுத்து அதை கட் பண்ணி அதே ஸ்டெப்ப போட்டா பறந்துருச்சு. அப்பதான் தெரிஞ்சது அவன் ஹீல்ஸ மிஸ் பண்ணிருக்கான். அவன் கீழே விழுந்ததுல அவளோட ஹீல்ஸ் உடைஞ்சிருச்சு. எப்போதும் நம்ம வாங்குறத விட கொடுக்கறது டபுள்ளா இருக்கணும். ஸ்கர்ட்டும் காலி, ஹீல்ஸும் காலி. அப்புறம் மோனிஷா அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக கிளம்பிட்டா. அவ ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்ல இருந்து அவ ஹீல்ஸ் எடுத்து போட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா ஸ்லிப் ஆயிட்டா. ஸ்லிப் மட்டும் தான் ஆயிடுச்சா? கீழே விழலையா? விழல. அப்புறம் என்னாச்சு? நீ சொன்னதுதான், வாங்கினதை விட தரும்போது டபுளா இருக்கணும். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அங்க மோனிஷா ரெடி பண்ணி வச்சிருந்த ரோஸ் மில்க் இருந்தது. ஈவினிங் மோனிஷா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் வந்த உடனே சச்சின் தூக்கி போட்ட ஷூவை பார்த்த உடனே அவ மிஷன் சக்சஸ்னு சந்தோஷப்பட்டா. சச்சின் பதிலடி கொடுத்தானா? சொல்லு. இன்னும் பெருசா கொடுக்கணும்ல, கொடுத்தானா? சொல்லு. கொடுத்தான். அடுத்த நாள் காலையில அவ டீ குடிக்கிறதுக்காக டீ தூள் பாக்கெட்டை தேடிட்டு இருந்தா. இது என்ன சில்றதுமா? ஃபெவிக்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு ஏதாவது பெருசா பண்ணு. பெருசா இல்ல. இல்லையா? ஏன் பண்ணல சொல்லு. பெருசா பண்ணும்ல. அசோக், உன் காலண்டர் குறிச்சு வச்சுக்கோ. அந்த அளவுக்கு பண்ணும்ல. ஏன் பண்ணல? பெருசா பண்ணல, ஆனா பண்ணா. என்ன பண்ணா?
அடுத்த நாள் காலையில அவ சமைச்சிட்டு இருந்தா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எமர்ஜென்சி கால் வந்ததும் அவ சமைச்சு வச்சதெல்லாம் பவுல்ல எடுத்து வச்சுட்டு அவ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டா. அப்புறம் சச்சின் வந்தான். என்னடா வீட்டுக்குள்ள ஏதோ நல்ல ஸ்மெல் வருதேன்னு நேரா கிச்சனுக்கு போனான். ஈவினிங் மோனிஷா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டயர்டா ரிட்டர்ன் ஆனா. கிச்சன்ல போய் சமைச்சு வச்சதை சாப்பிடலான்னு சொல்லி பாத்திரத்தை பார்த்தா எம்டியா இருந்தது. சரி, ஃப்ரிட்ஜ்லயாவது ஏதாவது இருக்கும் சாப்பிடுற மாதிரின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க சாப்பிடுற மாதிரி எதுவுமே இல்ல. இப்போ நம்ம ஆள் பாஸ்தல அசத்து வச்சிருப்பானே, கரெக்டா? சி, சச்சின் ஒன்னும் கெட்டவன் இல்லடா, நல்லவன். ஓ, அப்ப சச்சின் அழிக்க வந்த அசுரம் இல்லையா? காக்க வந்த ஈஸ்வரனா? டேய், சொல்றத கேளுடா. அவ சாப்பிட்டு அவன் ரூமுக்கு போகும்போது சச்சின் தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட்னு எழுதி ஒட்டியிருந்தான். பாரு, பசங்க எப்பயுமே நல்லவங்க தான். தேங்க்ஸ்லாம் எழுதி ஒட்டியிருக்காங்க. அவன் இந்த மோனிஷா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாளே. அவளும் எழுதி ஒட்டினான். புறாவை பறக்க விடலை, நல்ல கொடியை தூக்கி காட்டலை, ஆனா சோத்துல சமாதானம் ஆயிட்டாங்க. இட்ஸ் ஓகே. இறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை, வாழ்க்கை ஒரு முறை. ஆனா சோறு மட்டும் டெய்லி 3 முறை. சமாதானம் ஆகலாம், தப்பு இல்ல. டே பூமரு, நீ ஒண்ணு கவனிச்சியா? 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க, சண்டை எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனா 2 பேரும் 2 பேரையும் பாத்துக்கவே இல்ல. 2 பேருக்கும் 2 பேரோட பேரும் தெரியாது. நீ சொன்ன மாதிரி ஒரே வீட்டுல இருக்காங்க, சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க, எப்பதான் பார்த்துப்பாங்க, எப்பதான் பேசிப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சிச்சுவேஷன் அமையணும். அதுக்கான சிச்சுவேஷன் மோனிஷாக்கு அமைஞ்சது. ஒரு நாள் அமேசான் டெலிவரியில இருந்து அவனுக்கு ஒரு பார்சல் வந்தது. அதுல சச்சின் சகாதேவன்னு அவனோட பேர் இருந்தது. சச்சின் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஷூ ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்டிக்கி நோட் இருந்தது. அதுல யுவர் சாக்ஸ் இஸ் ஸ்டிங்கி, ப்ளீஸ் வாஷ் இட் சச்சின் அப்படின்னு இருந்தது. அத பார்த்த உடனே சச்சின், இவ எப்படி நம்ம பேரை கண்டுபிடிச்சா அப்படின்னு ஒரே ஷாக் ஆயிட்டான். அப்படியே உள்ள போனா அந்த ஸ்விட்ச் போர்ட் கிட்ட ஒரு ஸ்டிக்கி நோட் இருந்தது. எல்லாத்துலயும் அவன் பேர் இருக்கிறத பார்த்துட்டு எப்படா இவ நம்ம பேரை கண்டுபிடிச்சான்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா கீழே ஒரு அமேசான் பார்சல் இருந்தது. குலைச்சிட்டே இருந்த நாய்க்கு சிக்கன் தூக்கி போட்டதும் அமைதியா போயிடும்ல, அதே மாதிரி இவன் தேடிட்டே இருந்துட்டு பார்சலை பார்த்ததும் அமைதியா போயிட்டான். பதிலுக்கு அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணவே இல்லைல்ல? தோணுச்சு. அவன் அதனாலதான் அவன் ரூமை திறக்க போனான். அவ ரூமை திறக்க முடியாததுனால வேற எங்கேயாவது அவ பேர் இருக்கான்னு தேட போனான்.
அவ பேரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவன் டிவியை பார்த்தான். டிவி பார்த்தானா? ஏன் போர் அடிக்குது அப்பனும் தெரியலன்னு படம் பார்க்க வந்துட்டானா? அதுல தாண்டா அவ பேரையே தேட போறான். ஓ, அவ பேர் சோனி. டேய் சாம்சங் தோஷிபா. சி, அவ பேர் மோனிஷா தானே? டிவில எப்படி இருக்கும்? அது ஸ்மார்ட் டிவிடா. சச்சின் டிவி ஆன் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்குள்ள போனா அதுல 3 பொண்ணுங்களோட அக்கவுண்ட் இருந்தது. இதுல அவ பேரு என்னவா இருக்கும்னு யோசிச்சான். பரவாயில்லையே, பையன் ஸ்மார்ட் டிவில கண்டுபிடிச்சிட்டானே. 3 பேர்ல ஒரு பேர் தானே, ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அவனும் அதுதான் ட்ரை பண்ணான். சச்சின் ஸ்டவ் மேல வாட்ஸ் குக்கிங் பிரியான்னு எழுதி ஒட்டியிருந்தான். மோனிஷா அதை அடிச்சிட்டு ஐ அம் நாட் பிரியான்னு எழுதி அங்கேயே ஒட்டிட்டா. இந்த 3மே அவ பேர் இல்லையேன்னு சச்சின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் ஆன உடனே மோனிஷாக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. ஐ ஹாவ் சைன்ட் மை ரெண்டல் அக்ரிமெண்ட், யூ ஆல்சோ நீட் டு சைன் மோனிஷா அப்படின்னு எழுதி இருந்தது. குளத்துல தேட போன மீன் கடைசியில கிணத்துலயே கிடைச்சுதான். அதான் பேர் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன பண்ணாங்க? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இன்ஸ்டாகிராம் தான். மோனிஷா போன்ல இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு போய் சச்சின் சகாதேவன் டைப் பண்றா. சச்சினும் இன்ஸ்டாகிராமுக்கு போய் மோனிஷா ஜெயபிரகாஷ்னு டைப் பண்றான். மோனிஷாக்கு ஒரு 10 ப்ரொஃபைல் காட்டுது. அதே மாதிரி சச்சினுக்கும் ஒரு 10 ப்ரொஃபைல் காட்டுது. மோனிஷாவும் ஒவ்வொரு ப்ரொஃபைல்குள்ளேயும் போயிட்டு யாரா இருக்கும் அப்படின்னு பாக்குறா. சச்சின் பரவாயில்லன்னு 10 ப்ரொஃபைலுக்குமே ரெக்வெஸ்ட் கொடுக்கறான். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுனே நம்ம ஆளு. அவ ப்ரொஃபைல்ல போய் எல்லா போட்டோவும் லைக் பண்ணிருப்பானே. இல்ல, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண உடனே அவ ப்ரொஃபைல்குள்ள போய் பார்த்தா பூ, செடி, கொடி, பூனை, நாய் இப்படி இருந்தது. மோனிஷா அவன் ப்ரொஃபைல்குள்ள போய் பார்த்தா கோபுரம், பிரிட்ஜ், பில்டிங், பீச்சஸ்னு இருந்தது. சச்சின் அவ ப்ரொஃபைல்ல ஒரு சில் அவுட் போட்டோவை பாக்குறான். சச்சின் உடனே இன்ஸ்டாகிராம்ல இருந்து மோனிஷாக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். சச்சின் மோனிஷா கிட்ட அவளோட நம்பரை கேக்குறான். நம்பர் கேட்டானா? நம்ம பசங்கிட்ட இருக்க தப்பே அதான். இரு, பசங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன். டேய் தம்பி, எடுத்தோடனே நம்பர் வாங்காண்டா ரொம்ப கஷ்டம். பேசுறது ரொம்ப ஈஸி. எப்படியாவது பேசி உச்சார பண்ணி நம்பர் வாங்கிக்கடா, விட்டுறாதீங்க. மெசேஜ் சொல்லியாச்சா? நான் கதையை கண்டினியூ பண்ணலாமா? மெசேஜ் பண்ணிட்டு மோனிஷா சந்தோஷமா சேர்ல ரொட்டேட் பண்ணும்போது கீழே விழுந்துட்டா. ஐயோ, கீழே விழுந்துட்டாங்களா? இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்த, இப்ப என்னடா ஃபீல் பண்ற? என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. ஐயோ, நான் சொன்னதை விட உன் மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கு.
இப்பெல்லாம் மூஞ்ச வச்சுக்காத, கண்டினியூ. அடுத்த நாள் சச்சினும் வீட்ல இருக்கான், மோனிஷாவும் வீட்ல இருக்கா. ஓ, 2 பேரும் பாத்துக்கு போறாங்களா? இதுக்கு மேல கதை சொல்லும் போது இன்டரப்ட் பண்ண மொத்த உனக்கு அவ்வளவுதான். அடுத்த நாள் சச்சினும் வீட்ல இருக்கான், மோனிஷாவும் வீட்ல இருக்கா. மோனிஷா ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. சச்சின் அது என்னன்னு போய் பார்க்க போறான். மோனிஷா உள்ள இருந்துட்டே போய் சொன்னதுனால சச்சின் அப்செட் ஆயிட்டு சரி ஓகேன்னு ரிப்ளை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அந்த பேண்டட் ஃபேஸோட ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்க பிடிக்காததுனால மோனிஷா அவன் கிட்ட போய் சொல்லிட்டா. அடுத்த நாள் சச்சின் வீட்ல இருந்தான். மோனிஷா வந்து அவன் ரூம்ல லைட் எரியறத பார்த்த உடனே சைலண்டா அவன் ரூமுக்குள்ள போய் வாட் ஹேப்பன், வீட்ல இருக்க அப்படின்னு மெசேஜ் பண்றான். என்ன ஒன்னு சொல்லணும் சொல்லு. மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறான். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? அவன் ஒன்னும் மூஞ்சில அடிச்ச மாதிரிலாம் பேசல. அவனால சுத்தமா முடியல, அதனால ஐ வில் டேக் கேர்னு சொல்லி திரும்ப படுத்துட்டான். ஓ, அப்புறம் அவனுக்கு உடம்பு சரியாச்சா? மோனிஷா அவனுக்கு உடம்பு சரியில்லாததுனால டேப்லெட்ஸும் ஃபுட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போனான். உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, ஏன்னா அவன் ரூம்லயே இல்ல. ரூம்ல இல்லையா? உடம்பு சரியில்லைனா ரூம்ல தானே இருக்கணும். வெளியே ஊர் சுத்த போயிருக்கான். அவன் ஊரு சுத்தலாம் போல, அவன் காலையிலேயே ஆபீஸ்க்கு போயிட்டான். உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் தானே போகணும், ஏன் ஆபீஸ் போகணும்? டேய், அவனுக்கு இருந்தது நார்மல் ஃபீவர், டேப்லெட் போட்டதும் சரியாயிடுச்சு, சோ ஆபீஸ் போயிட்டான். மோனிஷாக்கு அவளோட காயம் சரியான உடனே சச்சினோட ரூம் டோரை போய் தட்டுறா. மறுபடியும் உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதாவது இந்த கதாசிரியை காதல் கோட்டை எழுதுற மாதிரி நினைச்சுக்கிட்டு கொல்லக்கோட்டை மாதிரி எழுதிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹைஃபை. டேய், சிச்சுவேஷன் அவங்கள மீட் பண்ண விடலடா, அதனால்தான் அவங்களே மீட் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டாங்க.
வீக்கெண்ட் ஒன்றா மீட் பண்ண போகிறாங்க, ஒன்றா சமைக்க போகிறாங்க, ஒன்றா குடிக்க போகிறாங்க. ஒரே ஃபன்னு தான். ம் இல்ல, இல்லையா? அவனோட பெரியப்பா இறந்துட்டாரு. ஸோ அவன் டைரக்டா ஆஃபீஸ்ல இருந்து ஊருக்கு போயிட்டான். அவங்க 2 பேருனால இந்த வாட்டியும் மீட் பண்ண முடியல. ஐயோ, எங்க இந்த அவ்வளோ பிடிச்சிங்க. இந்த அளவுக்கு தான் நான் கதையே கேட்கறது இல்லை. லோச்சுக்கு வர சிவானி அவளை சேர்த்து வைப்பியா மாட்டியா? மோனிஷா அவனை ரொம்ப மிஸ் பண்ணான். அதனால அங்க காஞ்சிட்டு இருக்க அவனோட ஷர்ட்டுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணான். அந்த போட்டோவை பார்த்ததும் சச்சின் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மை டே பெட்டர்னு ரிப்ளை பண்ணான். சோகத்துல இருந்த அவனை ஸ்மைல் பண்ண வச்சா. சோ அவனை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ண பிளான அவ தனியா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சா. நேரா கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சா. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐ அம் ஆல்ரெடி ஹங்கிரி, டோன்ட் டூ திஸ்னு அவன் ரிப்ளை பண்ணான். சமைச்சு முடிச்சத ஒரு பிளேட்ல போட்டு அவனுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சா. அத பார்த்துட்டு அவன் கிரையிங் இமோஜி அனுப்பிச்சான். அப்புறம் ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் பியர் பாட்டில் எடுத்து அத போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா தெரியாம வீடியோ கால் பண்ணிட்டா. அவங்க 2 பேரால 2 பேரையும் பாத்துக்க முடியல. சொல்லு, பாத்துக்கல. சொல்லு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த அந்த பியர் பாட்டில அவ போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சா. சியர்ஸ்னு மெசேஜ் பண்ணா. அவனும் அதை பார்த்துட்டு அவன் கீழே இருந்த காஃபி கப்பை எடுத்து போட்டோ எடுத்து சியர்ஸ்னு ரிப்ளை பண்ணான். போட்டோவை அனுப்பிட்டு இவ்வளவு ஒரு மாதிரி எம்டியா இருக்கா, அவனும் ஒரு மாதிரி எம்டியா உட்கார்ந்துட்டு இருக்கான். 2 பேரும் அமைதியா தான் உணர்ந்தாங்க. அப்புறம் மோனிஷா அவளோட போன்ல இருந்து மோனிஷா அந்த மிஸ் யூ மெசேஜை எரேஸ் பண்ணிடுறா. சச்சினும் அந்த மிஸ் யூ மெசேஜை எரேஸ் பண்ணிடுறான். 2 பேரும் 2 பேரையும் மிஸ் பண்றாங்க. ஆனா அவங்க அந்த மெசேஜை அனுப்பிச்சிக்கவே இல்லை. சச்சின் ஒரு 2 டேஸ்ல வந்துருவேன்னு சொன்னதுனால 2 டேஸ் கழிச்சு அவ ஷூ ஸ்டாண்ட்ல அவன் ஸ்லிப்பர் இருக்கான்னு செக் பண்ண போனான். ஆனா அங்க அவன் ஸ்லிப்பர் இல்ல. அவங்கள சேர்க்க மாட்டேல? சொல்லு. என்ன பார்த்து எப்படி தெரியுது? லூஸ் மாதிரி தெரியுதா? சொல்லு. அவங்கள சேர்ப்பியா மாட்டியா? சொல்லு. சொல்லு. டேய், என்ன டே? சும்மா. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்தா அது கண்டிப்பா நடக்காது. அதே விஷயத்த கண்டுக்காம விட்டு பாரு. It will unexpectedly surprise you. மோனிஷா ரொம்ப சோகமா இருந்ததால அவ ஆபீஸ்க்கு லீவ் லெட்டர் அனுப்பிட்டு மோனிஷா அவ ரூம்ல இருந்து
வெளியே வந்தா. பார்த்துட்டாங்களா? அப்புறம் இவ ரூம்ல இருந்து இவ வெளியே வரா, அவ ரூம்ல இருந்து அவன் வெளியே வரான். தி எண்ட். உனக்கு பிடிக்கல தானே? என் ஷார்ட் ஸ்டோரி நல்லா இல்லை தானே? நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இதெல்லாம் முக்கியமே இல்லை. இதுக்கு நான் ரிவ்யூவும் சொல்ல போகிறதில்ல. ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா அதை தைரியமாக பண்ணு. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். டோன்ட் கெட் அஃப்ரைட் ஆஃப் எனி ரிவ்யூஸ். ஐஸ்கிரீமில் ஒருத்தவனுக்கு வெண்ணிலா பிடிக்கும், ஒருத்தவனுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும், ஒருத்தவனுக்கு சாக்லேட் பிடிக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் உன் கதை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சிருந்தா போதும். மற்றவங்க ரிவ்யூஸ் எதுவுமே மேட்ரே இல்லை. நான் கொடுக்குற ரிவ்யூஸ் கூட தான் எவனுக்குமே பிடிக்கிறது இல்லை. ஆனால் இருந்தாலும் நான் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் அவங்க ஒரு பிளான் போட்டாங்கல்ல, ஒன்றா லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் அ சஜஷன். ஸ்பேக். அதுவாடா, அது பேரில் மட்டும் தான்டா வச்சுன்னு. இந்த டேரக்டர் ஒரு லூசு பையன். அந்த கதையில் ப்ரெக்னென்ட் ஆன பொண்ணுக்கு எப்படி பீரியட்ஸ் ஆச்சுன்னு சொல்லாம விட்டான்டா.